ஹல்லேலூயா. என்ன சந்தோஷமா இருக்கீங்களா? தேவன் உங்களை இம்மட்டும் நடத்தியிருக்காரே. தேவ சமாதானம் உங்களுக்குள் காணப்படுகிறதா? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்துடாதீங்க. தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து நம்மோடு தான் இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு ஒரு நாள் விலகவே இல்லை, நம்மளை கைவிட மாட்டார். ஆகையால் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் எலும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை காக்க வல்லமை உள்ள தேவன். அவர் பரிசுத்தர், அவர் மகா பரிசுத்தர். நீங்க சொல்லுங்க, வாயை அறிக்கை செய்யுங்க. உங்க உள்ளத்தின் சிந்தனையெல்லாம் தேவாதி தேவன் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அறிக்கை செய்யுங்க. அந்த அறிக்கை செய்ய 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 உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த உணர்வை உங்களுக்குள்ளும் காணப்பட வேண்டாம். பரிசுத்த தேவனை பரிசுத்த உள்ளத்தோடு தொழுது கொள்ளுங்க. பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க, மகிமையான காரியங்களை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவர் மகா பரிசுத்தர், நீதி செய்கிற தேவன், உண்மை உள்ள தேவன். 11 மாதம் நம்மளை நடத்தி இருக்காரு. இந்த 12வது மாதமும் நம்மளை நடத்த மாட்டாரா? தப்பிக்க மாட்டாரா? நன்மை செய்ய மாட்டாரா? அவர் விரும்புகிற ஒரு காரியம் பரிசுத்தம். பரிசுத்தம். நம்மளை தாழ்த்தி அவர் பாதத்துல ஒப்பு கொடுங்க. இந்த பரிசுத்த தேவனை தொழுது கொள்ளுங்க, துதிங்க, கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. 11 மாதம் நடத்தி இருக்காரு. முழங்கால் படியிடுங்க. குடும்பமாக ஆண்டவரை பாதத்தில் அமர்ந்து அவரை துதிக்க, உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவை எல்லாவற்றிலிருந்து தேவ கிருபை பெற்று இயேசு ரத்தத்தால் கழுவப்படுங்க. அந்த தேவனை சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ளுங்க. மகிமையான காரியத்தை இந்த டிசம்பர் மாதத்திலும் நிச்சயமாகவே செய்வார். எல்லா தடைகளும் உடையும். அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும். ஜெயம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகும். காத்திருந்த காலங்களுக்கு முடிவு உண்டாகும். இருதயம் கலங்காது இருப்பதாக. தடைப்பட்ட எல்லா நன்மையும் ஆசீர்வாத காரியங்களும் கைகூடி வரும் இயேசுவின் நாமத்தினால. எப்போ? பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரை துதிச்சு பாருங்க. நிச்சயமாக மாற்றத்தை பார்க்க போறோம், விடுதலையை பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் வல்லமை உள்ளது, நமக்காக சிந்திருக்கிறார். அது விலையேற பெற்ற ரத்த கோட்டைக்குள்ள வாங்க. உங்க பாவத்தை அறிக்கை செய்யுங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க என்று ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட பேச ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, 11 மாதமும் கண்மணிய போல எங்களை காத்து நடத்துனீங்களே, எங்களுக்கு நன்மை செஞ்சீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 12வது மாதம் முதல் தேதியும் காண தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம். நீங்க நல்லவர் 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 என்று சொல்லி துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 என்று சொல்லி அறிக்கை செய்து துதிக்கிறோம்ப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இன்று எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க, உங்க மகிமை வெளிப்படட்டும் அப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 68:19 வசனம், என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என்னாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண சொல்லி. அவருடைய வாழ்க்கையில அவர் துதி ஸ்தோத்திரங்களை எப்படி எடுத்தார் தெரியுமா? அதன் காரணம் என்ன தெரியுமா? துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எத்தனையோ முறை சொல்றோம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி ஸ்தோத்திரம் பண்றது, எப்படி துதிக்கிறது நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளணும். முதலாவது, அவர் மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர். தாவீதுடைய உள்ளத்துல
அவர் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்றார் பாருங்க. ஆண்டவர் எப்படி துதிக்கிறார். பாடு வரும்பொழுதும், பிரச்சனைகள் வரும்பொழுதும், போராட்டங்கள் வரும்பொழுதும் ஏன் அவர் கர்த்தர் நல்லவர் சொல்ல முடிகிறது? தேவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். தாவீதுடைய இருதயமும் தேவனுடைய இருதயத்தோடு கூட இணைந்து கொள்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா சூழ்நிலையிலும் அவர் நேசிக்கிறபடியால், அவர் மேல் அன்பு செலுத்துகிறபடியால், இன்னும் அவரோடு கூட கிட்டி சேர விரும்புகிறபடியால், ஆண்டவர் விரும்புகிறபடி தன் வாழ்க்கை இருக்கணும் விரும்புகிறபடியால் இந்த பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை தொழுது கொள்ள தாவீது ஒப்பு கொடுக்கிறார். ஆகையால் தான் தாவீது துதி கன மகிமையெல்லாம் அவர் ஆண்டவருக்கு செலுத்த முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, நாவளவு நம்ம ஆண்டவரை துதிப்பதல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை முதல் நேசிக்கணும். பிரச்சனை தீரணும்னு துதிப்பதல்ல, பலவீனம் நீங்கணும்னு துதிப்பதல்ல, வியாதி நீங்கணும் துதிப்பதல்ல, தடை நீங்கணும் துதிப்பதல்ல. அதுக்கு எல்லா சூழ்நிலையிலும் என் இயேசு எப்படிப்பட்டவர், என் கர்த்தர் மகிமையானவர், வல்லமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளக்கூடிய தேவன் அப்படின்ற உணர்வை உணர்ந்தவர்களாக துதிங்க. ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுங்க. ஆண்டவர் விரும்புகிறபடி துதிங்க. ஆண்டவர் விரும்புகிற இருதயத்தோடு பரிசுத்தத்தோடு துதிங்க. நிச்சயம் முடிவு உண்டாகும். நிச்சயம் அற்புதம் நடக்கும். நிச்சயம் அதிசயங்களை காண முடியும். அந்த பரிசுத்தத்தோடு நம்ம துதிச்சு தடைகள் நீங்கணும், பிரச்சனைகள் மறையணும். இயேசுவின் நாமத்தினால எல்லா காரியத்தின் நன்மைகள் வரநாதன் நிமித்தமாக. ஆகையால உலக வாழ்க்கைக்காக மட்டும் ஆண்டவரை துதிப்போமானா அது உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து வரக்கூடியதா இருக்காது. பிரச்சனை தீர்வதற்காக இது சொன்னாங்க அது சொன்ன, அப்படி அல்ல. நம்ம நடந்து போகிற பாதையில தேவனை புரிஞ்சு தெரிஞ்சு துதிங்க. மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறீங்க. நீங்க சுதந்திரிக்க போறீங்க. ஹல்லேலூயா. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆனா இங்க இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்க. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் நம் பாவத்தின் நிமித்தமாக நம்ம இந்த உலகத்துல வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில அநேக பாரமான பிரச்சனைகள், போராட்டங்கள், சாபங்கள், பிசாசின் கட்டுகள் எல்லாவற்றையும் நாம் பேசிக்கொண்டு கொள்றோம், மாட்டிக்கொள்கிறோம். ஆனா இந்த பாரம் சுமத்தினாலும் இதுக்கு விடுதலை யாரு? இதை விடுவிக்கிறவர் ஒருவர் தானே. அவர் தான் கர்த்தாதி கர்த்தர். நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. நம்மளை ரட்சிக்கிறவர் அவர் தான். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லைன்னு சொன்னாரே. அந்த தேவன் அல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அந்த தேவன் இல்லாமல் பாதுகாப்பு இல்லை. இதை நல்லா உணர்ந்தவர்களாக நீங்க அறிக்கை செய்யுங்க. நீங்க அறிக்கை செய்யுங்க. ஏன்னா தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், ஆனா அவருடைய தயவோ நீடிய வாழ்வான். தேவன் இரக்கம் உள்ளவராகவே இருக்கிறார். நிச்சயமாக பதில் உண்டே. இதற்காக நீங்க ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க, அவரை அறிந்து கொள்ளுங்க, அவரை புரிந்து கொள்ளுங்க. நன்மை உண்டாகும். இந்த மாதத்துல கடைசி மாதத்திற்குள்ள வந்துட்டோம். இனி தாமதிக்காதீங்க. கர்த்தர் அல்லாமல் நமக்கு ரட்சகர் இல்லை. நினிவே பட்டணத்தை அழிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். ஏன்? பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக. ஆனா அவங்க இந்த செய்தியை கேட்ட உடனே, இந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்ட உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? தன்னை தாழ்த்தினாங்க, பாவத்தை அறிக்கை செஞ்சாங்க. அவங்களுடைய எல்லாரும் ரெட்டுடுத்தி கொண்டாங்க. தேவனிடத்துல கிருபை கேட்டாங்க, இரக்கம் கேட்டாங்க, தயவு கேட்டாங்க. தேவனுடைய கோபம் மாறியது. நினிவே பட்டணம் ரட்சிக்கப்பட்டது. நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும். நம்ம குடும்ப பாவத்துல இருக்கக்கூடாது. இதெல்லாத்தையும் இந்த மாதத்துல நம்ம சீர்படுத்திக் கொள்வோமா, சிறப்படுத்திக் கொள்வோமா? தேவனுடைய தயவை பார்க்க போறீங்க. பாவத்திலே வாழாதீங்க, பாவத்தை அறிக்கை செய்யுங்க, மனம் மாறுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம பக்கத்துலதான் இருக்கு. தேவன் நன்மை தர காத்து இருக்கிறாரு. அவர் எச்சரிக்கிறாரு. அவர் வார்த்தைகள் மூலம் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, வா என்று அழைக்கிறார்.
வருவீங்கண்ணா. நிச்சயமாகவே இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு மாற்றம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வரும். பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக, கிருபை நிறைந்த இயேசு ரத்தத்தால நீங்க தூய்மையாக பாவத்தை அறிக்கை செய்யுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போற. நீங்க இந்த புது வருஷத்துக்குள்ள போறீங்களே, இப்படியே போகாதீங்க. ஒரு சேஞ்சோடு போங்க, ஒரு வைராக்கியத்தோடு போங்க, தேவ வல்லமை பெற்றவங்களா போங்க. நீங்க இதை செஞ்சு பாருங்களேன், உங்க பலவீனெல்லாம் நீங்கிடும். உங்க வியாதி உங்களை விட்டு அகன்று போகும். புது கிருபை கிடைக்கும், புது சமாதானம் கிடைக்கும், புது நன்மைகள் கிடைக்கும், புது விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால நடக்கும். கர்த்தர் அவர் பாரம் சுமத்தினால ரட்சிக்கிறவர் அவர்தான். அவரை அன்றி ரட்சிப்பு இல்லை. அவர் ரெண்ட வருவீங்களா? கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த டிசம்பர் மாதத்துல ஆசீர்வதிப்பாராக. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாராக. உங்களுடைய போக்கையும் வரத்தையும் இதை முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாராக. ஏசப்பா உங்க ஆத்துமாவை காப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காக்கட்டும். கர்த்தருடைய கிருபை என்னாலும் உங்கள் மேலே இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால தேவ நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க, தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவர், வல்லவர். இந்த வார்த்தையின்படி அப்பா, யாரெல்லாம் விசுவாசித்து முழங்கால் படியிட்டு உங்களோடு ஒப்புருவாக வருகிறார்களோ, அவங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அற்புதமான விதத்துல ஒரு வல்லமை இறங்கட்டும் அப்பா. முதலாவது அவங்க ஆத்துமாக்குள்ள அந்த வல்லமை இறங்கட்டும். அவங்க சரீரத்துக்கு அது வியாதியெல்லாம் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால தடைகள் உடையட்டும், பெரிய காரியங்கள் நடக்கட்டும். அப்பா, நான் பாவத்திலே இவ்வளவு காலம் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறேனே, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல சொல்லி துடிக்கிற யாராக இருந்தாலும் இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ தேவன் இரக்கம் செய்வார். உங்களை தேடிதான் இந்த வார்த்தை வருகிறது. உங்களை தேடிதான் ஆண்டவர் இடைப்படுகிறார். மனம் மாற உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கிருபை இன்னைக்கு உங்களை விடுதலையாக்கும். நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பலனை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதத்துல சுத்திகரிக்கப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட கற்றுக்கொள்ளுங்க. அதுலதான் ஆசீர்வாதம் இருக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த தடை பண்ணுகிற பிசாசின் கிரியையிலிருந்து வெளியே வாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொந்தரிங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு ஜபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.